ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீடியோவில் மருதாணி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மருதாணி இலை பிடுங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா முத்துன இலையாக பிடுங்காமல் நல்லா பிஞ்சு இலையாக பிடுங்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து நல்லா காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க கை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். உடலில் உள்ள சூட்டெல்லாம் குறைச்சிரும். உடம்புல உள்ள சூட்டு எல்லாத்தையுமே குறைக்கும். அதே மாதிரி பணம் சேரும்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க முன்னால். இது எப்படி அரைக்கிறதுன்ட்டு இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மருதாணி இலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. மருதாணி இலையை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு உள்ள மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் அம்மியில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட என்னென்ன சேர்த்தா நல்லா வரும், கலர் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எலுமிச்சம்பழம் சேர்க்கதா இருந்தால் ஒரு 10 சொட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீனி சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சொல்லுவாங்கள்ல, அது சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் புளியில் வந்து உள்ள கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி புளியாக சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் கொட்டாம்பாக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு. உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம், அது சேர்க்கதா இருந்தால் 1-2 சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் டீ தூள். நம்ம வீட்டில் காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது நார்மல் நம்ம எந்த தூள் யூஸ் பண்ணுறோமோ அதுதான். அதுக்கு அடுத்ததாக கிராம்பு சேர்க்கலாம். கிராம்பு சேர்க்கறதா இருந்தாலும் 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. நான் இது கூட வந்து கொட்டாம்பாக்கு தான் சேர்க்குறேன். 1 சேர்த்துருக்கேன். 1 வந்து நல்லா உரலில் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய எல்லாமே சேர்க்கதா இருந்தால் நம்மளுக்கு வந்து டார்க்காக பிடிக்கும். டார்க்காக பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. மருதாணிக்கு அழகே சிவப்பு கலரில் பிடிக்கிறது மட்டும்தான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து சீனியை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து சீனியை கரைச்சி வச்சு அந்த தண்ணி கூட யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கலாம். அப்படி கூட அரைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் என் பாப்பாவுக்கு வச்சு காட்டுறேன், பாருங்கள். அதே மாதிரி இந்த பித்தம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கும் நல்லா டார்க்காக பிடிக்கும், கருப்பு கலரில் பிடிக்கிற மாதிரி. நம்ம எல்லா பொருளும் சேர்க்கறதா இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த பொருள் ஈஸியாக கிடைக்கும் அந்தந்த பொருள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எங்கள் பாப்பாவுக்கு நான் வைக்கிறேன். முதல்லாம் கிராமத்து சைடில், எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் வந்து மருதாணி இலைக்கிறதா இருந்தால் அது மருதாணி இலையை பிடுங்கி ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பிள்ளைங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக பிடுங்கி அதுக்கப்புறம் அது அம்மியில் தான் அரைப்போம். மிக்சிலலாம் அரைக்கவே கூடாது. வீட்டில் ஃபுல்லாக அடி தான் பிரபலம். நம்ம அம்மியில் அரைக்கிறதுனால நல்லாவும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரைக்கிறதுனால. இப்போல்லாம் எங்கள் அம்மி இருக்குது, அதனால மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அம்மியில் அரைக்கிறப்பமே நம்ம கை ஃபுல்லாக செவந்து போயிடும். இப்போலாம் கோணு அது இதுன்னு வந்துருச்சு. ஆனால் மருதாணி வைக்கிற சுகம்தான், அழகாக இருக்கும். அதை முந்தின நாள் நைட்டு வச்சு விட்டு அது அடுத்த நாள் எடுப்பாங்க, திருவிழாக்கெலாம் வைக்கதா இருந்தால். எங்கள் பாப்பாவுக்கு நான் வச்சு விட்ருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் தான் வச்சுருப்பா. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களுக்குலாம் 1 மணி நேரம்லாம் வைக்க முடியுமா சொல்லுங்கள்? இங்கே இருங்க, என் கையில் வச்சு விட்டதுக்கு என் கை எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு. 10 நிமிஷத்தில் பிடிச்சதே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம்லாம் வைக்கதா இருந்தீங்கன்னா, இல்லை நைட்டு ஃபுல்லாக வைக்கதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காகவே ரெட் கலரில் பிடிக்கும். இது நான் வச்சது. இங்கே பாருங்கள், நான் ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு தான் வச்சுருந்தேன். ஆனால் அதுவே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.